மிக அற்புதமான கோயில் திருவானைக்கோயில் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர். இது பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலம். ஸ்ரீரங்கத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது. புராண காலத்தில் வெண்ணாவல் மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது. அங்கே ஒரு வெண்ணாவல் மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது. சிவகணங்களில் இருவர் தாங்கள் பெற்ற சாபம் காரணமாக இக்காட்டில் ஒரு யானையாகவும் சிலந்தியாகவும் பிறந்திருக்கிறார்கள். சிவலிங்கம் கூரையில்லாமல் வெயிலில் மலையில் கிடந்தது. சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் வலை பின்னி வெயில் மலை மற்றும் மரத்தின் சருகுகள் லிங்கத்தின் மேல் விழாமல் காத்தது. யானை காவிரியாற்றிலிருந்து தன் துதிக்கை மூலம் நீரும் மற்றும் பூவும் கொண்டு வந்து வழிபட்டது. யானை சிலந்தி பின்னிய வலையை அசிங்கமாக கருதி அதை அழித்துவிட்டு செல்லும். ஆனால் சிலந்தி மறுபடியும் வலை பின்னி தன் வழிபாட்டை தொடரும். தினந்தோறும் இது தொடர்கதையாக இருந்தது. யானையை தண்டிக்க நினைத்த சிலந்தி யானையின் துதிக்கையில் புக யானையும் சிலந்தியும் போராட கடைசியில் இரண்டும் மடிந்தன. இவற்றின் பக்திக்கு மெச்சிய சிவபெருமான் யானையை சிவகணங்களுக்கு தலைவனாக ஆக்கினார். சிலந்தி மறுபிறவியில் கோச்சங்கட் சோழன் என்ற அரசனாக பிறந்து பல சிவாலயங்களை கட்டினார். அதில் முதல் கோயில் திருவானை ஜம்புகேஸ்வர் கோயிலாகும். காவிரி ஆற்றிற்கும் கொள்ளிடத்திற்கும் இடைப்பட்ட தீவு பகுதியில் திருவரங்கத்துக்கு அருகே அமைந்துள்ளது திருவானைக்கா. பஞ்சபூத ஸ்தலங்களில் அப்புஸ்தலம் எனப்படுகிறது. மூலஸ்தான லிங்கம் இருக்குமிடம் தரைமட்டத்திற்கு கீழே இருப்பதால் எப்போதும் தண்ணீர் கசிவு இருந்து கொண்டே இருக்கும். திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயம் ஒரு மிகப்பெரிய கோவில். சுமார் 18 ஏக்கர் நிலப்பரவில் நீண்ட உயரமான மதில்களும் 4 திசைகளிலும் கோபுரங்களும் 5 பிரகாரங்களும் உடையது. அன்னை அகிலாண்டேஸ்வரியின் சந்நிதி 4ஆம் பிரகாரத்தில் உள்ளது. தனி சந்நிதியில் கிழக்கு நோக்கியவாறு அகிலாண்டேஸ்வரி காட்சி தருகிறாள். மூலவர் ஜம்புகேஸ்வரர் 5ஆம் உள்பிரகாரத்தில் அப்புலிங்கமாக மேற்கு நோக்கி காட்சி தருகிறார். இறைவன் சந்நிதியுள்ள 9 துளை சாளரம் வழியே இறைவனை தரிசித்தால் 9 தீர்த்தங்களில் நீராடிய பலனும் கிடைக்கும். இந்த துவாரங்கள் வழியே இறைவனை தரிசிப்பதுதான் முறையாக கருதப்படுகிறது. அகிலாண்டேஸ்வரியின் அம்மையின் காதுகளில் இருக்கும் காதணிகள் பெரிதாக பக்தர்களின் பார்வைக்கு மிக நன்றாக பளிச்சென்று தெரியும். இந்த காதணிகளை தாடகங்கள் என்று அழைப்பார்கள். அம்பாள் முன்னொரு காலத்தில் மிக உக்கிரமான உருவத்துடன் கொடூரமாக இருந்ததாகவும் பக்தர்கள் வழிபாடு செய்ய மிகவும் அச்சமுற்றதாகவும் இருக்க ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கர ரூபமான இக்காதணியை பிரதிஷ்டை செய்து அம்பாளின் உக்கிரத்தை தணித்தார் என்று தல வரலாறுகள் கூறுகிறது. அன்னையின் உக்கிரத்தை தணிப்பதற்காக முன்புறம் விநாயகரையும் பின்புறம் முருகனையும் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்துள்ளார். தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 60வது தேவார தலமாகும். அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது ஞான சக்தி பீடமாகும். சுவாமி சந்நிதிக்கு பின்புறத்தில் சரஸ்வதி தேவி நின்ற நிலையில் வீணை இல்லாமல் நமக்கு காட்சி தருகிறார். அருகில் கார்த்திகை ரோகிணியுடன் சந்திரன் இருக்கிறார். 5 முகங்கள் கொண்ட பஞ்சமுக விநாயகர், தேஷ்டா தேவியுடன் கூடிய சனீஸ்வரர் ஆகியோர் இங்கு குறிப்பிடத்தக்கவர்கள். குபேரன் பூஜித்த குபேரலிங்கம் ஜம்பு தீர்த்தக்கரையில் உள்ளது. ஆனி பௌர்ணமியில் இவருக்கு முக்கணி அபிஷேகமும் நடைபெறுகிறது. அகிலாண்டேஸ்வரி அம்மை இத்தலத்தில் ஜம்புகேஸ்வரரை உச்சிக்காலத்தில் பூஜிப்பதாக ஐதீகம். எனவே மதிய வேளையில் அம்பாளுக்கு பூஜை செய்யும் அர்ச்சகர் அம்பாள் அணிந்த புடவையை, கிரீடம் மற்றும் மாலை அணிந்து கையில் தீர்த்தத்துடன் மேலதாளம் முழங்க சிவன் சந்நிதிக்கு செல்வார். சுவாமிக்கு அபிஷேகம் செய்து கோமாதா பூஜை செய்துவிட்டு அம்பாள் சந்நிதி திரும்புவார். இந்த பூஜை அம்பாளை நேரில் சென்று செய்வதாக ஐதீகம். இந்நேரத்தில் அர்ச்சகரை அம்பாளாக பாவித்து பக்தர்கள் வணங்குவார்கள். சிவன் கட்டளைக்காக அம்பிகை பூலோகத்தில் மானிட பெண்ணாக பிறந்தால் இங்கு காவிரி நீரில் லிங்கம் பிடித்து வழிபட்டால் சிவன் அந்த லிங்கத்தில் எழுந்தருளி அவருக்காக காட்சி கொடுத்தார். அம்பிகையால் நீரில் லிங்கம் உருவாக்கப்பட்ட ஸ்தலம் என்பதால் இது பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமானது. பிற்காலத்தில் ஜம்பு எனும் முனிவர் சிவனை வேண்டி இங்கு தவம் இருந்தார். சிவன் அவருக்கு காட்சி கொடுத்து நாவல் பழ பிரசாதமாக கொடுத்தார். நாவல் பழத்தை உண்ட முனிவர் அதன் புனிதம் கருதி விதையையும் விழுங்கிவிட்டார். அவர் விழுங்கிய விதை வயிற்றுக்குள் முளைத்து தலைக்கு மேலாக மரமாக வளர்ந்தது. அவர் சிரசு வெடித்து முக்தி பெற்றார். நாவல் மரத்திற்கு ஜம்பு என்றும் பெயரும் உண்டு. பக்தராகிய முனிவர் ஜம்புவுக்கு முக்தி தந்ததால் சுவாமி ஜம்புகேஸ்வரர் என பெயர் பெற்றார்.
கணவன் மனைவியருக்குள் ஒற்றுமை அதிகரிக்க, கன்னிப் பெண்களுக்கு நல்ல கணவர் அமைய, விவசாயம் செழிக்க, தண்ணீர் பஞ்சம் ஏற்படாது இருக்க இங்கு அனைவரும் வேண்டிக் கொள்கின்றனர். இந்த கோயில் காலை 5:30 மணி முதல் 1 மணி வரையிலும், மாலை 3 மணி முதல் 8:30 வரையிலும் திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக திறந்திருக்கும். தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் இது 60வது ஸ்தலமாகும். ஓகே, இது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வணக்கம்.